இப்போ ஒரு ஜாதகத்தில் 3ஆம் இடம்ங்கிறது தைரிய வீரிய ஸ்தானங்கிறோம். சுயமுயற்சி ஒருத்தங்க இருக்கா இல்லையான்னு இந்த 3ஆம் பாவத்தை வந்து தான் சொல்லுவோம். இது சகோதர ஸ்தானம். ஒரு நபருக்கு இந்த பாவம் இருக்கிறனால இப்போ 3ஆம் பாகவத்தில் முதல்ல சூரியன் இருக்கும் பொழுது அவங்களுக்கான பலன்கள் எந்த மாதிரி இருக்கும்? இவங்க சுய முயற்சி உண்டு. இப்போ கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு இயற்கையாகவே அமையக்கூடியது. இப்போ 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கும் பொழுது அவங்க பிரத்யேக கோயில் வழிபாடு என்ன சொல்லலாம் ஐயா? பரிகாரம் 3ஆம் இடத்தை வச்சு கொடுக்கும்போது சக்ஸஸ் ஜாஸ்தி. ஏன்னா சந்திரன் இருக்கும் பொழுது மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது, வேகமாக பயணம் செய்யக்கூடியது. பொதுவாக 3ஆம் இடங்கிறது பயணம் அதிகம் உண்டு. 3ல் செவ்வாய் இருக்கும் பொழுது இவங்க ரொம்ப போல்டாக இருப்பாங்க. ஏன்னா 3ஆம் இடம் தான் கையை மீன் பண்ணும். தோள்கள் தோள்பட்டைகள் சம்மந்தப்பட்டதில் ரொம்ப பலசாலியாக இருப்பாங்க. சரிங்க, இவங்கள பிரத்யேக கோயில் வழிபாடு என்னவா இருக்கும்? 3ஆம் இடத்துல செவ்வாய் வந்துட்டாலே முருகர் சம்மந்தப்பட்ட இயற்கையாகவே வந்துடும். 3ஆம் இடத்தில் குரு இருக்கும் பொழுது எடுக்கிற முயற்சிகள், முயற்சி ஸ்தானம் 3ஆம், எடுக்கிற முயற்சியில் வெற்றி. 3ல் குரு இருக்கக்கூடிய சமையல் எந்த மாதிரி தெய்வ வழிபாடு வச்சுக்கிட்டா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்? 3ல் குரு இருக்குது அப்படின்னாலே 3ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கும் பொழுது சுக்கரன்றதால ஒரு கவர்ச்சி, அட்ராக்ஷன். இவங்க இளைய சகோதரர்கள், பெண் சம்மந்தப்பட்ட கூட அடிக்கடி கம்யூனிகேஷனு பெண்கள் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். அதே 3ஆம் இடத்தில் சனி இருக்கும் பொழுது குணாதிசயம் 3ல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஸ்லோவாக ப்ராசஸ் பண்ணுவாங்க. இப்போ 3ல் சனி இருக்கக்கூடிய நபருக்கு நம்ம பிரத்யேக கோயில் வழிபாடு நம்ம என்ன சொல்லலாம்? இந்த கோயில் வழிபாடு பார்த்தீங்கன்னா அதே 3ஆம் இடத்தில் ராகு இருக்கும் பொழுது அவங்க வாழ்க்கை எந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும்? ராகுந்து அந்நியகிறது எப்போ பார்த்தாலும் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்த ட்ராவலிங் பண்ண விரும்புவாங்க. இறுதியாக அதே 3ஆம் இடத்தில் கேது இருக்கும் பொழுது இவங்களுக்கு வாழ்வில் ஒரு உயர் பதவி என்றைக்கு வந்தாகும். ஏன்னா 3ல் இருந்தாலே முயற்சி ஸ்தானம். அது கரெக்டான ஆன்மீகம், அரசியலை குறிக்கக்கூடிய கிரகம் இருக்கிறனால வளர்ச்சியை கொடுத்துருது. சரிங்க, இப்போ 3ல் கேது இருக்கவங்க கோயில் வழிபாடு என்னவா இருக்கும்? சின்ன சின்ன சிலை வச்சு கும்பிடுற கோயில்கள். பக்தி ப்ளஸ் நேரில் இருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் டாக்டர் சுபம் விஜய் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது நம்ம 3ஆம் இடத்தை பற்றி பார்க்க போகிறோம். 3ஆம் இடத்துல கூடிய கிரகங்கள், அந்த வரிசையில் முதல்ல 3ஆம் இடம்னா என்ன அப்படின்னு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துறேங்க சரியா? இப்போ ஒரு ஜாதகத்தில் 3ஆம் இடம்ங்கிறது தைரிய வீரிய ஸ்தானங்கிறோம். சுயமுயற்சி ஒருத்தங்க இருக்கா இல்லையான்னு இந்த 3ஆம் பாவத்தை வந்து தான் சொல்லுவோம். இது சகோதர ஸ்தானம். அது இளைய சகோதரம். சார் தம்பி பிறப்பானா, தம்பி எனக்கு உறவு நிலை எப்படி இருக்குது, தம்பியோட பாசம் அது எப்படி இருக்குது, அவங்க இப்போ நம்ம அண்டை வீட்டார்கள் இப்போ ஒருத்தங்க இருக்கோம்னா பக்கத்து வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டு ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் இந்த 3ஆம் பாவம். நம்ம வீட்டில் காம்பவுண்டு செவர் இருக்கு இல்லையா, அது 3ஆம் பாவம். இந்த பைக்கு காருங்கிறது 4ஆம் பாவமாக போகும். 4 சக்கர வாகனங்கள், 2 சக்கர வாகனங்கள் சம்மந்தப்பட்ட அனைத்துமே இது 3ஆம் பாவம். இது சம்மந்தப்பட்ட ப்ராஃபிட். இது கமிஷன் குறிக்கும். கமிஷன் வகை வருமானங்கள், பப்ளிசிட்டி, நம்ம கொடுக்குற பப்ளிசிட்டி, நம்ம கொடுக்குற விளம்பரங்கள், மீடியா சம்மந்தப்பட்டது, கம்யூனிகேஷன், புத்தகங்கள் அனைத்துமே இந்த 3ஆம் பாவம் தான் குறிக்கும். ஒரு நபருக்கு இந்த பாவம் இருக்கிறனால எப்படி இவங்களுக்கு தொடர்பு வருது, எப்படி வளர்ச்சியை கொடுக்குது, என்ன மாதிரி தொழில், உறவு நிலை, எல்லாத்தையும் இந்த 3ஆம் பாவத்தை வச்சு தான் உறுதி பண்ண முடியுது. சரிங்க சார். இப்போ 3ஆம் பாகவத்தில் முதல்ல சூரியன் இருக்கும் பொழுது அவங்களுக்கான பலன்கள் எந்த மாதிரி இருக்கும்? ஒருத்தங்க 3ல் சூரியன் இருந்துட்டாலே 3ஆம் அவங்க இளைய சகோதரர்கள் சம்மந்தப்பட்டு ரொம்ப தைரியம் வீரிய ஸ்தானமாக இருக்கும். இவங்க சுய முயற்சி உண்டு. இப்போ கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு இயற்கையாகவே அமையக்கூடியது. இவங்க வீட்டு அருகிலே அரசு, அரசாங்க தொடர்புடையவர்கள், இதெல்லாம் இயற்கையாகவே அமைஞ்சிடும். ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது, பேங்க் சம்மந்தப்பட்டது, கவர்மெண்ட் பேங்காக இருக்கும், டாக்டர் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்துடும். இவங்க மனு எழுதுவாங்க இல்லையா, ஒரு மனு எழுதி கவர்மெண்ட்டில் ப்ராசஸ் பண்ணுறது. இப்போ தக்காளி கரண்ட் எழுதி கொடுத்தா எங்களுக்குலாம் 1 மாதத்தில் வந்ததும்பாங்க. அதெல்லாம் இவங்க தான். சோலார் சம்மந்தப்பட்ட பிளேட், சூரியன்னா சோலாரை மீன் பண்ணுது. சோலார் பிளேட் தகடுகள் அமைச்சு அதில் சொட்டு நீர் பாசனம், இயற்கை விவசாயங்கள், இது ஆர்வம்லாம் இயற்கையாகவே உண்டு. ஒருத்தருக்கு சூரியன் மட்டும் நல்லபடியாக 3ல் இருந்துட்டா எல்லாத்துலேயும் வெற்றி ஸ்தானம் 3ஆம் தான். இது உபஜயஸ்தானத்தில் வருது. ஒருத்தங்களை வெற்றி பெற 3ஆம் இடம் ரொம்ப முக்கியம். இவங்க முயற்சி செய்தல், இவரோட ஆண்மைத்தன்மை எல்லாமே இந்த 3ஆம் பாவம் தான். அப்போ 3ல் இருக்கிற சூரியனை வச்சு தான் ஒருத்தரோட அவங்க எப்படி தேர்வு சம்மந்தப்பட்டது, காம்படிஷன் எக்ஸாம். 3ஆம் இடம் காம்படேட்டிவ் எக்ஸாம். 3ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் கவர்மெண்ட் காம்படேட்டிவ் எக்ஸாமில் வின் பண்ணுவாங்க அப்படின்னு. 3ஆம் இடம் தான் மாமனாரையும் குறிக்கும். ஏன்னா காலபுருஷன் இருக்கும்போது மாமனாரோட ரிலேஷன்ஷிப் வந்ததுக்கப்புறம் மாமனாருக்கும் இவங்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி, அந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டாக இதை சொல்லிகிட்டே போகலாம். இதில் 3ல் இருக்கிற சூரியன் பார்த்திங்கன்னா இதில் அந்த அரசு பத்திரிகை சம்மந்தப்பட்ட லிங்க் ஏதோ ஒரு வகையில் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ சூரியன்கிறது வளர்ச்சி தான். சரிங்க. இப்போ 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கும் பொழுது அவங்கள பிரத்யேக கோயில் வழிபாடு என்ன சொல்லலாம் ஐயா? பொதுவாகவே 3லும் சூரியன் வச்சு தான் நாங்கள் பரிகாரமே நிறைய கொடுப்போம். பரிகாரம் 3ஆம் இடத்தை வச்சு கொடுக்கும்போது சக்ஸஸ் ஜாஸ்தி. ஏன்னா ஒரு தன் பாவத்துக்கு அடுத்த பாவமாக இருக்குது. சூரியன் வந்துட்டாலே
இவங்க இந்த பௌர்ணமி சம்மந்தப்பட்ட, அதாவது சூரியன் உச்சிகால பூஜை, கோயிலில் போய் உச்சிகால பூஜை எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, மத்தியான நேரம் உச்சிகால பூஜை கும்பிடுவது, சிவன் சம்மந்தப்பட்ட கோயில் போது தீபாராதனை இல்லை தீபம் யாகம் இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி இவங்களுக்கு யோகமாக இருக்குது. இவங்களுக்கு ஒரு சில தானங்கள் மட்டும் கொடுக்கணும். அதாவது கோதுமை சம்மந்தப்பட்ட தானங்கள் கொடுக்கலாம். இந்த 3ல் எப்பவுமே சூரியன் வந்துட்டால் அரசாங்க பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு புத்தகம் வாங்கி கொடுக்கறது, இது ரொம்ப வளர்ச்சியை கொடுக்குது. இந்த 3வது சூரியனை ஆக்டிவேட் பாயிண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. சரிங்க. இப்போ அடுத்ததாக அதே 3ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது அவங்களுக்கு பலன்கள் எந்த மாதிரி இருக்குங்க? இப்போ 3ல் சந்திரனுங்கிறது பொதுவாகவே எல்லாத்தையும் தெரியும். சந்திரனுங்கிறது மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது, வேகமாக பயணம் செய்யக்கூடியது. பொதுவாக 3ஆம் இடங்கிறது பயணம் அதிகம் உண்டு. 3ல் சந்திரன் இருக்கிறவங்க நிறைய பேர்த்துக்கு தங்கச்சி இருக்க வாய்ப்பு உண்டு. சந்திரனுங்கிறது பெண் கிரகம், அது அங்கே இருக்க பெண் கிரகமாக சந்திரனோட அம்சம் இருக்குது. 3ஆம் இடம் தான் சிறு தூர பயணங்கள், சந்திரனும் பயணங்கள், அடிக்கடி ட்ராவலிங் இது சம்மந்தப்பட்டதாக இருக்கும். நீர் சம்மந்தப்பட்டது, கமிஷன் சம்மந்தப்பட்டதெல்லாம், இந்த புரோக்கரேஜ் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி தனியார் பேங்க்கு சம்மந்தப்பட்ட நாள் லோன் வாங்கி தரேன் அந்த மாதிரிறது, தண்ணி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் அனைத்துமே இவங்களுக்கு செட் ஆகும். இவங்களுக்கு பொதுவாக 3ல் இருக்கும்போது இளைய சகோதரி சொன்னேன், அதே மாதிரி இவங்க கையெழுத்து ரொம்ப அழகாக இருக்கும். சந்திரன்னா அழகு, கையெழுத்து ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்டேஜ் பேசுகிறது, இந்த மெம்மிக்கிரியெல்லாம் பேசுவாங்க. 3ஆம் இடங்கிறது குரல் இதெல்லாம் மீன் பண்ணும். இது கலையை குறிக்கும். அப்போ மெம்மிக்கிரி பேசுகிறது, இவங்க பேச்சு சம்மந்தப்பட்டது, எழுத்துக்குது, ஸ்கிரிப்ட் ரைட்டிங், இதெல்லாம் 3ஆம் பாவத்தை குறிக்குது. இப்போ இவங்களுக்கு சித்தி 3ஆம் இடம்ங்கிறது சித்தியோட ரிலேஷன்ஷிப் அப்படின்லாம் சொல்லுவேன். இவங்க பெண் நிர்வாகம் சம்மந்தப்பட்டு பெண் மூலம் வளர்ச்சி அடைதல், இதெல்லாம் 3ஆம் பாவம் தான். எப்பவுமே 3ல் சந்திரன் வந்துட்டாலே இவங்க ஒன்றே ஒன்று மட்டும் கவனமாக இருக்கணும். என்னென்னா இவங்களை தைரியம் வீரிய ஸ்தானங்கள் இப்போ அது மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ இவங்க குழந்தை பிறப்புக்கு தாமதப்படுத்தக்கூடாதது 3ல். ஏன்னா இப்போ சிறிது காலம் நல்லாயிருக்கும், அப்புறம் அந்த வீரியத்தன்மைகள் குறைய வாய்ப்பு உண்டு. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம். ஆனால் குழந்தை பிறப்புக்கு வேகப்படுத்த வேண்டியதில் 3ல் சந்திரன் இருக்கும் போது. சரிங்க. இப்போ 3ல் சந்திரன் இருக்கும் பொழுது நம்ம பிரத்யேக கோயில் வழிபாடு என்னவா இருக்கும்? ஆமாம், 3ல் சந்திரன் இருந்து அது நல்லதாக இருக்கா கெட்டதாக இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டிய அம்சம் இருக்குது. சரி, நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் பொதுவானது என்னென்னா பௌர்ணமி நல்லதாக இருக்குன்னு பௌர்ணமி சம்மந்தப்பட்டது, பௌர்ணமி வழிபாடு, அம்பாள் சம்மந்தப்பட்டது, இந்த புனித நீராடுதல் அப்படிவோம். ஒரு கோயில் குளங்கள் புனித நீராடுதல், வீட்டில் தீர்த்தம் வாங்கிட்டு வர்றது, கோயில் தீர்த்தம், காசி தீர்த்தம், கங்கை தீர்த்தம் வாங்கிட்டு வீட்டிலலாம் செல்லி விட்டுட்டு இவங்க குளிக்கும் போது கொஞ்சம் பயன்படுத்திக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம். இதில் அந்த உணவு தானம் ரொம்ப சந்திரனாலே உணவு தானம் தான் இவங்களுக்கு சிறப்பான விஷயமாக இருக்குது. இல்லைன்னா ஒரு ஆசிரியர் இவங்களே ஒரு ஆசிரியர் தன்மையாக இருக்கும். இந்த பேனா சம்மந்தப்பட்டது எல்லாத்துக்கும் இந்த கிஃப்டாக கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணும் பொழுது நல்லா இருக்குது. 3ல் சந்திரன் இருந்து ப்ளஸ்ஸோ மைனஸோ அதை நல்ல வகையில் பாசிட்டிவாக எனர்ஜி கொண்டு போகிறதுக்கு இந்த பரிகாரங்கள். சரிங்க. இப்போ அடுத்ததாக 3ல் செவ்வாய் இருக்கும் பொழுது அந்த ஜாதகரோட அமைப்புகளில் அவங்க வாழ்க்கை எப்படி அமையுங்க? ஆமாம், 3ல் செவ்வாய்ங்கிறது 3ஆம் இடமும் சகோதரத்தை குறிக்கும், செவ்வாயும் சகோதர ஸ்தானத்தை குறிக்கும். இந்த 2 சூட்சம் இருக்குது. இவங்களுக்கு ஆண் சகோதரம் இருக்க வாய்ப்பு உண்டு. இவங்க ரொம்ப போல்டாக இருப்பாங்க. ஏன்னா 3ஆம் இடம் தான் கையை மீன் பண்ணும். தோள்பட்டைகள் சம்மந்தப்பட்டதில் ரொம்ப பலசாலியாக இருப்பாங்க. குயிக்காக ரியாக்ஷன் எடுக்கிறது இது 3ல் இருந்தாலே ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள், அண்ணன் தம்பி சம்மந்தப்பட்டதில் ரிலேஷன்ஷிப் உண்டு. இவங்க பேச்சை பற்றி மாமா மச்சான்னு கூப்பிட்டுவாங்க. அது அந்த உறவு சம்மந்தப்பட்ட வச்சு கூப்பிடக்கூடியதாக இருக்கும். வண்டி வாகனத்தில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த பைக்கு தான் பிடிக்கும். காருங்கிறது 4ஆம் பாவம். இது பைக்கு சம்மந்தப்பட்டு எடுத்து இந்த டூராக போகிறது, கனமான ட்ரெஸ்ஸு போட விரும்புகிறது, இதெல்லாம் இருக்கும். இவங்க இந்த படங்கள் சம்மந்தப்பட்டதில் பார்த்திங்கன்னா இந்த ஹாரர் ஃபிலிம், ரேஸ் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி படங்கள் இருக்கும். 3ஆம் இடம் கலைஸ்தானம் அந்த மாதிரி இருக்கும். இவங்க ஃபோன் சம்மந்தப்பட்டது மட்டும் கொஞ்சம் அடிக்கடி பார்த்துக்கணும். ஏன்னா புதன் தான் கம்யூனிகேஷன் மீண்டும், செவ்வாய்க்கு பகை கிரகமாக இருக்குல்ல, ஃபோனை அடிக்கடி தொலைக்கிறது, ஃபோனை மறந்து வச்சுட்டு வர்றது, தகவல் சம்மந்தப்பட்டதில் பார்த்துக்கணும். இவங்க லோனில் இஎம்ஐ ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இஎம்ஐ தான் 3ஆம் இடம் இஎம்ஐ, அதில் ஸ்கிப்பாக வாய்ப்பு உண்டு. இவங்க அனுப்பிட்டு போய் சேர்ந்துருக்கோம் சேரலம்பாங்க, 2 இஎம்ஐ போட்டுருவாங்க. இந்த ஒரு பாயிண்ட் இவங்க கவனமாக இருக்க வேண்டிய பாயிண்ட் உண்டு. இப்போ 3ல் இருந்துட்டு கையில் ஏதாவது ஹேண்ட்பேக்கு, இப்போ லேடிஸ் தான் ஹேண்ட்பேக்கு, பர்ஸு கம்பல்சரி வச்சுக்கணும். 3ஆம் இடம் தான் ஒரு கமிஷன் சொல்கிறோம், பர்ஸை மீன் பண்ணோம், பர்ஸு வச்சுக்கணும். இந்த பேட்மிண்டன் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ஆர்வம் அதிகமாக இருக்குது. ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸில் இவங்க ஷைன் பண்ணிடுவாங்க. சரிங்க. இவங்க பிரத்யேக கோயில் வழிபாடு என்னவா இருக்குமா? 3ஆம் இடத்துல செவ்வாய் வந்துட்டாலே முருகர் சம்மந்தப்பட்ட இயற்கையாகவே வந்துடும். அது குன்றெல்லாம் குமரன்கிற மாதிரி ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷனில் ஏறி இறங்குறது, ட்ரக்கிங் விரும்புவாங்க. அப்போ முருகர் கோயிலுக்கு இடிக்கடி போகிறது இவங்களாம் விரும்புவாங்க. அம்பாள் தெய்வத்தில் பகவதி இதுவும் போகக்கூடிய அம்சம் உண்டு. இவங்க இந்த வண்டி வாகனத்திலே நிறைய கோயில்களை சுற்றுவாங்க. இந்த கோயில் பொதுவாகவே உண்டு. இதில் கிரிவலம் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பொதுவாக எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும்
சுற்றி வருதல் அப்படிங்கிறது கிரிவலத்தை மீன் பண்ணும். கிரிவல வழிபாடுகள் இப்போ பழனியாக இருந்தால் முருகர் கோயில், திருவண்ணாமலையும் கிரிவலம் இருக்குது. இது மாதிரி எந்த ஒரு கிரிவலமாக இருந்தாலும் இதாக இருக்கும். இது மலை சிறு சிறு குன்றுகளை குறிக்கும். இப்போ சதுரகிரியாக இருக்கலாம், ஏதோ ஒரு வெள்ளிங்கிரி மலை, இந்த மாதிரி ஒரு ட்ரெக்கிங் போயிட்டு வந்தாலும் இவங்களுக்கு நல்லாயிருக்கு. சரிங்க. இப்போ அடுத்து 3ஆம் இடத்தில் புதன் இருக்கும்போது அந்த ஜாதரோட வாழ்க்கை எந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குங்க? 3ல் புதன் இருந்துட்டாலே 3 நட்பு சம்மந்தப்பட்ட கிரகம் புதன். கம்யூனிகேட் பிரிட்ஜிங், ஒரு விஷயத்தை ரெண்டாக இணைக்கிறது, இதெல்லாம் புதன் தான் மீன் பண்ணும். அப்போ 3ல் புதன் இருந்துட்டாலே இவங்களுக்கு பல மொழிகள் இருக்குது, பல பேர்த்தோட நட்பு மெயின்டைன் பண்ணுவாங்க. நிறைய கான்டாக்ட், 3ஆம் இடம் தான் மொபைல் ஃபோன் கான்டாக்ட், நிறைய கான்டாக்ட் இருக்கும். இவங்களுக்கு பப்ளிசிட்டி சம்மந்தப்பட்டது இயற்கையாகவே ஆகும். இவங்க ஒரு சொல்கிறது இந்த வைரல் ஆகுதுங்கிறாங்க இல்லையா, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இயற்கையாக வைரல் ஆயிரும். இந்த ஆன்லைனு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, இது எல்லாமே இவங்களுக்கு எது பண்ணாலும் பப்ளிசிட்டி வரது. பொதுவாகவே 3ல் புதன் இருக்கிறவங்கள ஒரு வேலைக்கு வச்சுட்டாலும் நல்லாயிருக்கும். கம்யூனிகேஷனில் மொபைல் சம்மந்தப்பட்டதில் சேல்ஸ் பண்ணுறது ஆர்வம் இருக்கும். டேட்டா சயின்ஸ் இப்போ எல்லாம் தான் கேட்குறாங்க, டேட்டா சயின்ஸ், க்ளவுட் டெக்னாலஜி, இந்த மாதிரி அம்சம் உண்டு. இவங்களுக்கு வாடகை வருமானம் வர வாய்ப்பு உண்டு. 3ஆம் இடம் தான் கமிஷன் சம்மந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது உண்டு. இவங்களுக்கு தங்கை இருக்க வாய்ப்பு உண்டு, இல்லைன்னா இவங்களுக்கு கீழே 2 பேர் இருக்க வாய்ப்பு உண்டு. சகோதரரோட எப்போவுமே அனுசரணையாக இருப்பாங்க. இவங்க இந்த ஸ்போர்ட்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபிசிக்கல் ஒர்க்கில் இருக்கக்கூடாது. பிரெயினு 3ஆம் இடம்ங்கிறது ஏதோ சின்ன சின்ன கையை யூஸ் பண்ணுற ஸ்போர்ட்ஸ், செஸ்ஸு, கேரம் போர்டு, இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் இருக்கும். இவங்க எப்போவுமே பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏற்று வீட்டுக்காரங்க எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு லோக்கல் பாடி எலெக்ஷனில் வின் பண்ணுவாங்க இல்லையா, அதில் 3ல் புதன் இருக்கிறது. அப்போ இந்த புதன்கிறது எல்லாத்தையும் அனுசரணை, எழுத்து, கம்யூனிகேஷன், தாய்மாமன் உறவு, எல்லாத்துலேயும் பெனிஃபிட் கொடுக்குற ஸ்தானம் இந்த ஸ்தானம். சரிங்க. இவங்கள பிரத்யேக கோயில் வழிபாடு நம்ம என்ன சொல்லலாங்க? இதில் பார்த்திங்கன்னா குழந்தை வடிவத்தில் இருக்கிற கோயில், அதாவது பால கிரகங்குது குழந்தை வடிவத்தில் இருக்கிற கோயில்கள், விஷ்ணு அம்சமுள்ள கோயில்கள் நல்லா இருக்குது. புதன்கிழமை போயிட்டு வரக்கூடிய கோயில்களாக இருக்கும். பொதுவாக 3ல் புதன் இருந்துட்டாலே சிறிது தூரம் நடந்து போயிட்டு வரக்கூடிய பக்கத்தில் இருக்கிற கோயில், அருகில் அப்படிங்கிறது 3ஆம் இடம். பக்கத்தில் இருக்கிற விஷ்ணு கோயில், பக்கத்தில் இருக்கிற கன்னி சம்மந்தப்பட்ட கோயில், உள்ளூரில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்க அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் கட்டளை கொடுத்து இவங்க பேர் அங்கே டிஸ்பிளே மட்டும் ஒரு டைம் வந்துடணும். அன்னதானம் கொடுத்தாங்க, பொருள் கொடுத்தாங்க, இந்த உபயம் அப்படின்னு போய்ட்டு ஒரு டைம் பேர் வர மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டா இவங்களுக்கு அந்த 3ஆம் இட புதன் ப்ளஸ்ஸாக ஆக்டிவேட் ஆகிரும். அதான் இந்த அம்சம். சரிங்க. இப்போ அடுத்ததாக 3ஆம் இடத்தில் குரு இருக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை எந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும், அந்த ஜாதகர் எந்த மாதிரி ஒரு குணாதிசயங்களோட இருப்பாருங்க? 3ல் குரு இருக்கும் பொழுது, குருங்கிறது ஒரு ஆசிரியர் தன்மை, சுபத்தன்மை, சுப கிரகம். 3ல் குரு இருக்கும்போது இவங்க என்னென்னா எடுக்கிற முயற்சி ஸ்தானம் 3ஆம், எடுக்கிற முயற்சியில் வெற்றி, இவங்க சொல்ல வர கருத்தில் வெற்றி, இவங்க மற்றவங்களுக்கு ஈஸியாக ஊடுருவி நல்ல கருத்தை தெரிவிக்கக்கூடிய அம்சம் உண்டு. 3ஆம் இடம் தான் மணிக்கட்டு, இதெல்லாம் குறிக்கும். பொதுவாகவே 3ல் குரு இருக்கிறவங்க மோதிரமோ பிரேஸ்லெட்டோ அணிஞ்சுக்குவாங்க, இயற்கையாக அமையும். இந்த கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளைக்கு முதல்ல பிரேஸ்லெட் போடுறது, பெரிய பெரிய பிரேஸ்லெட்டாக தான் கிண்ணடிப்பான், இன்னும் 3ல் குருவா அப்படின்னு கேட்கலாம், அந்தளவுக்கு இருக்குது. இவங்களுக்கு ஒரே ஒரு என்ன ஒரு வித்தியாசமான ஒரு ஹேபிட் இருக்கும், காது கூடைய இருக்கிற பழக்கம் வந்துடும். எங்கே அந்த கோழி இறகோ எதாக இருந்தால் காது கூடையிற ஹேபிட், இந்த பட்ஸ் எல்லாம் பார்த்தா அந்த அமைப்பு வந்துடும். இவங்களுக்கு இந்த வண்டி வாகனங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாஃப்டாக, அதாவது ரொம்ப ஹார்ஸான பைக்கெலாம் பிடிக்காது. மிருதுவான போயிட்டு வர பைக்கு, இந்த வித்தவுட் கீர் இல்லாத வண்டி இருக்கு இல்லையா, கீர் இல்லாத வண்டிகள் விரும்புவாங்க. உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஆசிரியர், பேங்க் சம்மந்தப்பட்ட ஸ்டாஃப் இதெல்லாம் வராங்க. இவங்க ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இவங்களுக்கு மரியாதை ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா 3ல் குரு இருக்கும் பொழுது இவங்க பேசுகிற இவங்க செயல்கள் எல்லாத்துக்கும் ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அம்சம் உண்டு. இந்த எப்பவுமே இவங்க ஒரு இந்த டொனேஷன் இதுக்குன்னா கோயில் குளத்துக்கு டொனேஷன் கொடுப்பாங்க, அந்த மாதிரி அம்சம் உண்டு. உறவு மெயின்டைன் பண்ணுறதுக்கு 3ல் குரு இருப்பது ரொம்ப நல்லது. சரிங்க. இப்போ 3ல் குரு இருக்கக்கூடிய அம்மாக்கள் எந்த மாதிரி தெய்வ வழிபாடு வச்சுக்கிட்டா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குங்க? இப்போ 3ல் குரு இருக்குது அப்படின்னாலே குரு பகவான், தட்சிணாமூர்த்தி, இல்லைன்னா சுண்டல் மாலை இந்த மாதிரி அனுபவித்து குரு பகவானை கும்பிடலாம். வியாழக்கிழமை கும்பிட்ற அனைத்து கோயில்களும் இப்போ சாய்பாபா வழிபாடு பண்ணுறாங்க. இப்போ வீட்டு அருகில் இருக்கிற ஒரு மங்களகரமான கோயில், இதில் இந்த அம்பாளுக்கு இந்த சந்தனம், குங்குமம் இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணிக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். ஸோ சந்தன காப்பு இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அப்போ ஒரு கோயிலில் 3ஆம் இடம் சந்தன காப்பு பண்ணிக்கிட்டால் இன்னும் வளர்ச்சியாக இருக்கும். வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு அன்னதானம், ஸ்வீட்டு தானம் இதெல்லாம் கொடுங்க, நல்லாயிருக்கும். சரிங்க. இப்போ அடுத்ததாக 3ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கும் பொழுது அவங்களோட வாழ்க்கை எந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குங்க? 3ஆம் இடங்கிறது தங்கையை குறிக்கும், மொபைல் ஃபோனை குறிக்கும், இவங்களோட செயல்கள் எல்லாமே இருக்கும். சுக்கிரன்றதாலே ஒரு கவர்ச்சி, அட்ராக்ஷன். இவங்க இளைய சகோதரர்கள், பெண் சம்மந்தப்பட்ட கூட அடிக்கடி கம்யூனிகேஷனு பெண்கள் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ஒரு சுக்கிரன் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல ஒரு வளர்ச்சி இருக்கும். வளர்ச்சினா பப்ளிசிட்டி இருக்குங்கிறது. அப்போ அது மீடியா சம்மந்தப்பட்டது குறிக்கும். ஃபோனே ரொம்ப
எடுத்தோடனே ஐஃபோன் தான் வேணுமாங்க. சாதா ஃபோனில் ஐஃபோன் தான் வாங்க. வண்டியில் பெரிய வண்டியாக இருக்கும், லக்ஸுரியஸாக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி வண்டியை வாங்கினதில் அது இதாக இருக்கும். இவங்க இளைய சகோதர பெண்கள் சம்மந்தப்பட்டதில் ரிலேஷன்ஷிப் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. உறவுகள் கட்டாக வாய்ப்பில்லை, ரொம்ப நாளாக லாங் டேர்மாக மெயின்டைன் பண்ணுவாங்க. கம்யூனிகேஷன் பெஸ்ட்டாக இருக்கும். இவங்க கம்யூனிகேஷன் அட்ராக்டிவ் வைஸாக இருக்கும். ஒருத்தங்களோட கருத்து தெரிவிக்கிறது, ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணுறது இந்த அம்சம் உண்டு. நெருங்கிய வீட்டு அருகில் இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா, பொதுவாக இந்த 3ல் சுக்கிரன் மந்திரில் வீட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒன்று பியூட்டி பார்லர் இந்த மாதிரி ஏதோ ஒருத்தங்க இருப்பாங்க. டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது ஒன்று பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த இன்டீரியர் டெக்கரேஷன் இதெல்லாம் இவங்களுக்கு அமையும். இவங்க வீட்டு பக்கத்தில் யாரோ ஒருத்தர் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக முதல்ல 3ல் யாருக்கு இருக்கோ அவங்க பப்ளிசிட்டி ஆவாங்கங்கிறது உறுதியாக சொல்லலாம். சரிங்க. இவங்க பிரத்யேக கோயில் வழிபாடு நம்ம என்ன சொல்லலாங்க? இவங்களுக்கு லக்ஷ்மி வழிபாடு இதுதான் பெஸ்ட்டு. வெள்ளிக்கிழமை அன்றைக்கி லக்ஷ்மி வழிபாடு, லக்ஷ்மி தீபம், வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருட்கள், வெள்ளி பிரேஸ்லெட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கும்போது நல்லாயிருக்கும். இவங்க இது சுக்கிரன் நட்சத்திரம் இருக்குது, பரணி, பூரம், போராடம். இந்த சுக்கிரன் நட்சத்திரம் அன்று அதில் ஏதோ ஒரு பூஜைகள் சம்மந்தப்பட்ட கோயில்கள் போயிட்டு வந்தாலும் இவங்களுக்கு பெஸ்ட்டு. இவங்களுக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா இவங்க பணம் வருவாய் வர இந்த அஷ்டலட்சுமியில் தானியலட்சுமி, தனலட்சுமின்லாம் இருக்குது. அந்த அம்சம் உள்ள கோயில் கரெக்டாக ப்ரே பண்ணிக்கிட்டு வழிபாடு பண்ணிக்கிட்டாங்கன்னா பணம் தட்டுப்பாடு இல்லாமல் நல்லபடியாக வளர்ச்சியாக இருக்கும். ஏன்னா கமிஷன் 3ஆம் இடம் கமிஷனை குறிக்கும். ஏதோ ஒரு வகையில் பணம் வந்தே தீரும். அது இல்லாமல் குடும்பத்துக்கு 3ஆம் இடங்கிறது அதை உங்கள் பேசுகிற பேச்சுகள் அதை உணவு நீடிக்கக்கூடியது. ஆக மொத்தம் ஹாப்பினஸுக்கு இந்த சுக்கிரன் 3ல் இருக்கிறது நல்ல விஷயம். சரிங்க. இப்போ அடுத்ததாக அதே 3ஆம் இடத்தில் சனி இருக்கும்போது அவங்களோட வாழ்க்கை எந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குங்க? அவங்க குணாதிசயங்கள் எந்த மாதிரி இருக்குங்க? குணாதிசயம் 3ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஸ்லோவாக ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா குயிக்காக டக்குன்னு ரியாக்ட் பண்ணுவாங்க. நிறுத்தி நிதானமாக கவனித்து மெதுவாக இருக்கும். ஆனால் அவங்க கேட்குற கேள்விகள் ஆணித்தனமாக இருக்கும். அப்போ கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின் த ரேஸ் அப்படிங்கிறது இந்த 3ஆம் இடத்துல இருக்கிற சனிக்கு தான் பொருந்தும். இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா டீப்பாக ஒரு கண்டென்ட் ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா கூட அதில் ஏதோ ஒரு சக்ஸஸ் இருக்கா, அது உண்மையாவா, உண்மைத்தன்மை இருந்தால் மட்டும்தான் இவங்க பேச்சுக்கே போவாங்க, இல்லைன்னா போக மாட்டாங்க. வீட்டு அருகில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கும். வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கருத்து வேறுபாடு இருக்க அதிகம். ஒரு லேபர் சம்மந்தப்பட்ட வேலையாட்கள் போட்டு வேலை செய்வாங்க. ஒரு சில இவங்க தலைமை பொறுப்பில் இருக்கும்போது இவங்க முன்னாடி எல்லாமே செய்ய முடியாது. இவங்களுக்கு கீழே இருக்கிற வேலையாட்கள் போட்டு அமைவாங்க. நல்ல வேலையாட்கள் அமையிறது 3ல் இருக்கிற சனி தான். உங்கள் ஓனர் அளவுக்கு உழைச்சி இவங்களுக்கு கொடுப்பாங்க. இவங்க ஃபோன் பண்ணாலே வேலை நடக்கும். அதில் 3ல் சனி இருக்கணும். இப்போ வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது பிராண்டிங், அதாவது நாம் அந்த காலத்து காரை வச்சுருக்கோம், அந்த காலத்து பைக் வச்சுருக்கோம்னு சொல்லுவாங்களா, அதில் ஆர்வம் இருக்கும். பாரம்பரியத்தை காப்பாற்றுறதுக்கு சனி தான் முக்கியம். இது பாரம்பரிய ரீதியாக பண்ணுவது. இவங்க முயற்சி ஸ்தானம் ஸ்லோவாக வேணால் இருக்குமே தவிர நீடித்து நிலைக்கும். இவங்க இந்த எண்ணெய் ஆயில் சம்மந்தப்பட்ட சேல்ஸ் பண்ணுறது, பழைய கட்டடம் அதாவது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, சினிமா துறையில் பார்த்திங்கன்னா இந்த எடிட்டிங், லைட்டு அந்த மாதிரி துறை அதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குது. ஆக மொத்தம் இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு புஷ் தேவை. இன்னும் அப்பப்போ மறந்துடுவாங்க. சனிங்கிறது லைட்டாக மறதி கூட உண்டு. அப்போ புஷ் பண்ணிகிட்டே இருக்கணும், பண்ணுன்னு. இவங்க இளைய தங்கை இல்லை இளைய தம்பி, இளைய சகோதரிகள் கூட உறவை ப்ராப்பராக இருக்கணும். அவங்க நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்க வாய்ப்பில்லை. 3ல் சனி இருந்தாலும் என்னென்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும்பாங்க. இளையவங்களும் முன்ன பின்ன மாறும். அது ரிலேஷன்ஷிப் மெயின்டெனன்ஸ் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது. 3ல் சனி இருக்காங்க. ஒரே ஒரு மட்டும் மைனஸ் என்னென்னா இவங்க வீட்டு பக்கத்தில் குப்பைத்தட்டி வச்சிட்றாங்க. ஏத்தாப்பில் குப்பைத்தட்டி இருக்கக்கூடாது. அது இருக்கிற இடம் பொருள் மாறும். அதனால் அதை தப்பாக இருந்தால் இந்த அந்த வார்டு சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட சொல்லி அதை மாற்றி வைக்கணும். அது ரொம்ப இருக்கக்கூடாத அம்சம் இந்த 3ல் சனி இருக்கிறது. சரிங்க. இப்போ 3ல் சனி இருக்கக்கூடிய நபருக்கு நம்ம கோயில் வழிபாடு நம்ம என்ன சொல்லலாம்? கோயில் வழிபாடு பார்த்திங்கன்னா இந்த ரோடு போடாமல் காட்டுக்குள்ளே இருக்கிறது, நடந்து போய் கும்பிட்றது, அந்த மாதிரி கோயில்கள் சனிக்கு ரொம்ப தான் இருக்கும். இது காவல் தெய்வ வழிபாடு, அதாவது காவல் கருப்பராயன், கன்னிமாறு, சப்த கன்னிகள் இந்த மாதிரி காவல் தெய்வ வழிபாடு இருக்கும். ரொம்ப பராமரிப்பு இல்லாத கோயில்கள் தான் இவங்களுக்கு கை கொடுக்குது. இந்த கிராமத்தில் ஒரு கோயில் இருக்குது, அரச மரத்துக்கு கீழே இருக்குது, பராமரிப்பு இல்லை, அந்த கோயில். ஒரு சில பார்த்திங்கன்னா சிலை லைட்டாக உடஞ்சிருக்கும், ஆனால் இருந்தாலும் பவர்ஃபுல்லாக இருக்கும். பின்னமான சிலை வைக்கக்கூடாது. ஆனால் அந்த மாதிரி இருக்கிற கோயில்களில் இவங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்குறது 3ல் சனி இருக்கிறது. இவங்க ஒன்று இந்த சனிக்கு அந்த கோயிலில் எண்ணெய் தானம் செஞ்சுக்கலாம் அந்த கோயிலுக்கு. சரிங்க. இப்போ அடுத்ததாக அதே 3ஆம் இடத்தில் ராகு இருக்கும் பொழுது அவங்க வாழ்க்கை எந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும், அவங்க குணாதிசயங்கள் எந்த மாதிரி இருக்குங்க? ஊடல் ராகு இருந்தாலே 3ஆம் இடம் பயணத்தை குறிக்கும். ராகு வந்து அந்நியர்கள் எப்போ பார்த்தாலும் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்த ட்ராவலிங் பண்ண விரும்புவாங்க. அடிக்கடி பயணம் சம்மந்தப்பட்டது. இவங்க நட்பு ரீதியாகவே ஒரு 3ஆம் இடங்கிறது நம்ம பேசி நம்ம வச்சுக்கிற உறவு ரீதியாகவும் குறிக்கும். இவங்க நட்பு ரீதியாக எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எலக்ட்ரானிக்கல் கேஜெட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாம் இம்போர்ட் பண்ணி ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு எல்லாம் ஆன்லைனில் நிறைய பொருள் வாங்குறது இந்த 3ல் ராகு இருக்கிறவங்க தான். இது 3ல் ராகு நல்லபடியாக இருந்துட்டால் ரொம்ப வளர்ச்சி. கொஞ்சம் மாறி இருக்குது அப்படின்னா
பெண்கள் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 3ல் இருக்க ராகை பொறுத்தது. பொதுவாக 3 ராகு இருக்கிறவங்க தான் எல்லா விஷயத்துலையும் முன்னாடி நின்று தைரியமாக வச்சு குடும்பத்துக்கு, ஃபேமிலிக்கு, பிஸ்னஸ் எல்லாத்தையும் தைரியமாக துணிஞ்சு இறங்குவாங்க. இவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட ஆர்வம் வரும். அது சம்மந்தப்பட்ட ஒரு லேர்னிங் படிப்பாங்க. ஷேர் மார்க்கெட்டில் பண்ணலாம், ட்ரேடிங் சம்மந்தப்பட்டது கற்றுக்கிறதுக்கு முதல் தயங்காமல் இருக்கிறது 3ல் ராகு இருப்பது. இதில் இவங்களுக்கு வருகிற தகவல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உடனே கிடைக்கும். ராகுங்கிறது பிரம்மாண்டம். இப்போ சாதாரண ஒரு விஷயத்துக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஆனால் இவங்களுக்கு தான் 10-15 பாயிண்ட் சேகரிச்சுட்டு வந்துடுவாங்க. வெளிநாட்டிலிருந்து வர பொருட்கள் கலெக்ஷன்ஸ். 3ஆம் இடம் ராகு. இப்போ துபாயிலேருந்து நகை வாங்கிட்டு வந்தேன். துபாய் ராகு சம்மந்தம். துபாய் அந்த ஊரை குறிக்கும். நகை, வாட்ச் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பக்கூடியது இந்த ராகு சம்மந்தப்பட்டது. இவங்களுக்கும் கம்யூனிகேஷன் பெஸ்ட்டாக இருக்கும். இவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மைக்கு, ஸ்பீக்கரு, இந்த ஹெட்ஃபோனில் விதவிதமாக வச்சுருப்பாங்க. இந்த ராகு இருக்கிறவங்கள்ட்ட கேட்கலாம், உங்கள் வீட்டில் ஏதாவது அவங்களுக்கு கேமரா சம்மந்தப்பட்டது, இந்த ஃபோட்டோ ஷூட்டிங், எடிட்டிங் இதெல்லாம் ஆர்வம் இருக்கும். சரிங்க. இப்போ 3ல் ராகு இருக்கக்கூடியவங்கன்னா பிரத்யேக கோயில் வழிபாடு நம்ம என்ன சொல்லுவோம்? 3ல் ராகு வந்துட்டு டைரெக்டாக துர்க்கை வழிபாடு. துர்க்கை ராகுகால சம்மந்தப்பட்டது. இந்த பகவதி அம்சம் வருது. பகவதி பெண் தெய்வம் அந்த மாதிரி இருக்கலாம். பகவதி அம்சம் பாய்க்கலாம். சர்ப்பம் சம்மந்தப்பட்ட கோயில்கள், அந்த ராகு சம்மந்தப்பட்ட கோயிலாக இருக்கலாம், பாம்பு புற்றுள்ள கோயிலாக இருக்கலாம். அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ராகு இவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அம்சம் இருக்குது. என்னதான் தீமை இருந்தாலும் நன்மை செய்யக்கூடிய அம்சத்தை கொடுத்துருது. இதில் அது ஒரு சிலர் இந்த சிலை வடிவத்தில் அது மாதிரி ராகுக்கு சன்னதி இந்த மாதிரி உதவக்கூடிய அம்சம் இருக்குது. இவங்களுக்கு மைனஸுங்கிற ப்ளஸ் அதிகம். அந்த கெட்டிருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மட்டும் பார்ப்போம். இதில் இந்த முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் மணி இந்த மாதிரிலாம் வாங்கி தரது, சர்வீஸ் பண்ணி தரது. அந்த கோயிலில் ஸ்பீக்கரு இந்த மாதிரிலாம் ஒரு கோயிலில் பாடல்கள் போடுறதுக்காக எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்டது, லைட்டு, டியூப் லைட்டு, இது கொஞ்சம் கரண்ட்டை மீன் பண்ணும். கரண்ட்டு வாங்கி தரது, இந்த டியூப் லைட் வாங்கி தரது, இந்த இயந்திரத்தில் பெல் அடிக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு தானம் கொடுக்கலாம். நல்லாயிருக்கு உங்களுக்கு. சரிங்க. இப்போ இறுதியாக அதே 3ஆம் இடத்தில் கேது இருக்கும் பொழுது அவங்க வாழ்க்கை எந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும், குணாதிசயங்கள் என்ன மாதிரி இருக்குங்க? இல்லை 3ல் கேது இருந்துட்டாலே இவங்க பாயிண்ட்டாக பேசுகிற ஆள் ஃபஸ்ட்டு. ஏன்னா கேதுங்கிறது சட்ட நுணுக்கங்கள், எல்லா விஷயமும் தெரிந்து இருக்கக்கூடிய விஷயங்கள். இவங்களுக்கு இயற்கையாகவே என்னன்னா சித்தர் வசியம் உண்டு, சித்தரோட அம்சம் உண்டு, கடவுள் வழிபாடு, இதெல்லாம் கடவுள் இறை நம்பிக்கை அதிகம் உண்டு. அதில் பர்ஃபெக்டாக இருப்பாங்க. இவங்களுக்கு வாழ்வில் ஒரு உயர் பதவி என்றைக்கும் வந்தாகணும். ஏன்னா 3ல் இருந்துட்டாலே முயற்சி ஸ்தானம். அது கரெக்டான ஆன்மீகம், அரசியலை குறிக்கக்கூடிய கிரகம் இருக்கிறனால வளர்ச்சியை கொடுத்துருது. இளைய சகோதரர்களோட உறவு நிலை மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் பேசுவாங்க, சின்ன கருத்து வேறுபாடாக இருக்கும், அப்போ திருப்பி பேசுவாங்க. இவங்க 3ல் கேது இருக்கிறவங்க தான் முன்னாடி எல்லா விஷயத்தையும் நின்று பர்ஃபெக்டாக பேசுகிறது. இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன் நிறைய லேடிஸ்க்கு 3ல் இருக்கிற நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ குடும்ப உறவுகள், பக்கத்து வீட்டுக்காரங்க, ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது இவங்களுக்கு நல்லாயிருக்கும். இவங்க வீட்டு அருகில் ஒரு கோயில் வந்துடுது. அது விநாயகர் சம்மந்தப்பட்ட கோயிலாக இருக்கலாம், இல்லை கிறிஸ்டின் அந்த சமுதாயம் சம்மந்தப்பட்டவங்க யாரோ ஒருத்தர் வந்தாங்க. வீட்டு அருகில் கணபதி, கணேசன் அப்படிங்கிற ஒரு வந்துடுது. இவங்களுக்கு இந்த எழுத்து, கையெழுத்து சம்மந்தப்பட்டது கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா இவங்க கொடுக்குற தகவல் மற்றவங்களுக்கு தவறாக ப்ரொஜெக்ட் ஆகிடலாம், இல்லை போய் ரீச் ஆகாமல் இருக்கலாம். ஒன்று நல்லா பேசியிருப்பாங்க, ரீச் ஆகலை. அப்போ இவங்க அந்த பூஸ்டப் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி இருக்காங்கன்னா இவங்களை பற்றி நிறைய பேத்துக்கு தெரியல. எவ்வளவோ டேலண்ட்டாக இருக்காங்க சார், ரீச் ஆகலைன்னா எக்ஸ்டர்னல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி ஏதோ ஒன்று பயன்படுத்தி, இல்லை யூடியூப்பில் போட்டு இவங்களை பூஸ்ட் பண்ண வேண்டியது 3ல் கேது இருக்கிறவங்க. சரிங்க. இப்போ 3ல் கேது இருக்கிறவங்கன்னா கோயில் வழிபாடு என்னவாக இருக்கும்? இப்போ 3ல் கேது இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த கொழு வழிபாடு, சின்ன சின்ன சிலை வச்சு கும்பிட்ற கோயில்கள், விநாயகர் அம்சம் இருக்கிற அனைத்து கோயில்களும் பெஸ்ட்டாக இருக்குது. 3ல் எப்போவுமே இருந்தால் சக்தி விநாயகர். இந்த விநாயகர் 3ஆம் இடம் சக்தியை குறிக்கும், தைரியத்தை குறிக்கும். சக்தி விநாயகர் அப்படிங்கிற ஒரு விநாயகர் அம்சம் உள்ள கோயில்கள் போயிட்டு வழிபாடு பண்ணும்போது நல்லாயிருக்கும். இதில் ஆஞ்சநேயர் வழிபாடு, அது சனிக்கிழமையாக இருக்கலாம், ஏதோ ஒரு கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப சிறப்பு. இது இவங்களுக்கு இந்த கோயில் வழிபாடு மட்டும் இல்லாமல் இந்த மூல நட்சத்திரம் மட்டு வழிபாடு, இந்த கேது அம்சம் இருக்குது. அடுத்து பரணி, அஸ்வினி, மகம், மூலம், இந்த 3 நட்சத்திரம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரம் மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த 3ஆம் இடத்தை வலுப்படுத்தும் போது எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுற அம்சம் இருக்குது. சரிங்க. இப்போ நம்ம 3ஆம் இடத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமாம், கண்டிப்பாக நம்ம நேர்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள கருத்துக்களாக இருக்குங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.